கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளை நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 21 அக்டோபர் மாதம் 2025 தேவனுடைய கர்த்தருடைய மன்னா இந்த நாட்களிலே உங்களுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே வருகிறது. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46 அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் பெற்றோர்களால் கைவிடப்பட்டு, உறவினர்களால் கைவிடப்பட்டு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டு, கணவனால் மனைவியினால் கைவிடப்பட்டு இந்த நாட்களே இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு வயசு சென்று விட்டதென்று சில வேளைகளிலே நம்மை பிள்ளைகள் ஒதுக்கி இருக்கலாம், அல்லது இந்த நாட்களிலே பேர பிள்ளைகள் கூட இந்த நாட்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் தாங்குவேன். உங்களுடைய வயசுக்கு அந்த ஆண்டவருடைய பார்வையிலே எல்லை இல்லை. முதிர் வயதாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு குழந்தைகளாகத்தான் இந்த நாட்களிலே இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் அப்படி செய்வேன் என்று அதை உறுதிப்படுத்துகிறது மட்டுமல்ல, நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அருமையான அன்பு சோதனை சோதரியே, அது மட்டுமல்ல, நான் அப்படி செய்து வந்தேன். இவ்வளவு காலம் இந்த நாட்களிலே உங்களை காத்து வந்த அதே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி நமக்கு ஒரு உறுதிமொழியை கூறுகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏந்தி, நம்மை தப்புவித்து, நம்மை சுமந்து இந்த நாட்களிலே நடத்துவாரா இருந்தால் எந்த சத்ருவும் இந்த நாட்களிலே நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவருடைய ஓங்கிய புயம் இந்த நாட்களிலே நம்ம அருகிலே இந்த நாட்களிலே நிற்கிறதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பலத்த கரம் நம்மோடு இந்த நாட்களிலே கூட இருக்கிறபடினால் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள், உறவினர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்மை தாங்குகிறவர் ஒரு மனுஷர் அல்ல, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, சில வேளைகளிலே நாங்கள் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து இந்த நாட்களிலே நம்மை கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ என்ற நிலைப்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற நாட்கள் மட்டும், இந்த பூமியிலே எங்களுடைய சரீரத்தை விட்டு ஜீவன் போகும் மட்டும் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார். ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் இந்த நாட்களில் ஒரு சொல்லு கூட இந்த நாட்களிலே அசைவதில்லை, அதாவது மாறுவதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் இந்த நாட்களில் ஒளிந்து போகாது என்று சொன்ன தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வியாபியாகிய தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே பேசிக்கொண்டிருக்கிறார். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் எந்த இடத்திலே எந்த சூழ்நிலையில் இருந்த நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, அன்பு தகப்பனாரே, இந்த நாட்களிலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு மகாராஜாவாகிய தேவன், இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராகிய ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஏந்துகிற வேளையிலே, உங்களை சுமக்கிற வேளையிலே, உங்களை தப்புவிக்கிற வேளையிலே என்ன பேரின்பம், என்ன சந்தோஷம் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் அங்கே நம்மை தாங்குகிற வேளையிலே, நெருக்கங்கள் வருகிற வேளையிலே அவன் கைவிட்டு விடுவான். ஆனால் கர்த்தரோ அவர் தன்னுடைய கரத்திலே நம்மை ஏந்துகிற வேளையிலே அவர் ஒருபோதும் இந்த நாட்களிலே நம்மை கைவிட மாட்டார். முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை தான் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். வார்த்தையாயிருந்த தேவன், இந்த வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்களிலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே பேசப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறதை
நாங்கள் அறியக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தைகளை விசுவாசியுங்கள், வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவர்கள் ஒவ்வொன்றையும் சந்தித்து நடத்துவாராக என்று மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.